Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்டோடைய லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஐசிடி யூஸ் பண்ண மாட்டீங்க, எஸ்எம்சி யூஸ் பண்ண மாட்டீங்க, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி தான் ப்ரோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, தேர் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுவும் எக்ஸ்பெஷலி நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு எந்த பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணலனாலும் நீங்கள் பெருசாக லாஸ் ஆக மாட்டீங்க, ஸ்டில் அந்த பிஸ்னஸில் இருப்பீங்க, ஸ்டில் அந்த பிஸ்னஸை உங்களால் டெவலப் பண்ண முடியும், ஈவன் ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபால் வந்தாலுமே. ஆனால் ட்ரேடிங்கில் அந்த மாதிரி கிடையாது. இது எப்படின்னா, நம்ம ஒரு கூர்ப்பான கத்தி மேலே நடக்கிற மாதிரியான விஷயம். ஸோ அந்த கத்தி மேலே நடக்கிறப்போ கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் என்னென்னா, அது என்ன பண்ணுன்னா ஒரு டிசிப்ளினை நமக்குள்ளே உருவாக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜியை அதை பில்ட் பண்ணும். அந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான தேவைகளாக இருக்குது ட்ரேடிங்கில். அதனால் அதை உருவாக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்றத உங்களுக்கு ஷார்ட்டாக இப்போ சொல்லிடுறேன். ஒன்ஸ் இந்த வீக்லி பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அளவுக்கு டீட்டெயில்டாக எப்படி நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் எடுத்த ஒரு ட்ரேடை வச்சுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ட்ரெண்ட். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் ட்ரேடிங்னு ஒன்று எப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்துச்சோ அப்போ தான் அந்த சார்ட்ஸ் உருவாச்சு. அப்பையிலேருந்து இன்றைக்கி வரையுமே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. நிறையா ட்ரேடர்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கானா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுவான், அடுத்து என்ட்ரி எடுக்கிறப்போ ரிஸ்க்கை ஃபாலோ பண்ணுவான். இது ரெண்டும் தான் அவனை அந்த கேம்குள்ளாரே வச்சுருக்கிறது. ரைட். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஃபைண்ட் த ட்ரெண்ட். செகண்ட், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டீங்க, ட்ரெண்டு பையோ இல்லை செல்லோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு போச்சு. இப்போது ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா? ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு, மேலே தான் போகிறான், அப்போ அவன் எங்கேருந்து போவான்றத நமக்கு ஃபைன் பண்ண தெரியணும். அதுதான் நம்மளுடைய ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டையும் ஃபைன் பண்ணிடலாம், ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். தென் என்ட்ரி கன்ஃபர்மேஷன். அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளார அந்த இடத்துக்குள்ளார வர அப்போது நம்ம என்ன மாதிரியான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு அதிலிருந்து எவ்வளோ லாட்ஸ் நம்ம போடணும் இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு. இது ஹை ப்ராபபிலிட்டியா இல்லை மிட் ப்ராபபிலிட்டியா லோ ப்ராபபிலிட்டியான்றத பேஸ் பண்ணி நம்ம லாட்ஸை லாட்ஸ் இஸ் நத்திங் பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஹேண்டில் பண்ணியாச்சு, என்ட்ரியும் ஹாய் ஆச்சு. இப்போ என்னென்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ட்ரெண்டு பார்த்துட்டோம், ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடுச்சு, என்ட்ரி கன்ஃபர்மேஷனும் முடிஞ்சு போச்சு, லாட்டை போட்டு என்ட்ரி ஆயாச்சு, முடிஞ்சு போச்சு. இதை தான் ட்ரேடிங். அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த சைக்காலஜின்றதை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த 4 நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்றுத்தை அதுவாக பார்த்துக்கும். இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 to 7 months பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சைக்காலஜினா என்னன்றதே புரிய வரும். உடனே எடுத்தோடனே சைக்காலஜிலாம் புரியாது. இட் டேக்ஸ் சம் டைம். ஓகேங்களா? இதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்தோடைய லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ என்னுடைய ஏஞ்சல் ஒன் ஓப்பன் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். ஓகே, விக்னேஷ் குமார். ரைட். இப்போது இதில் என்னுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,05,000 இருக்குது. நான் விட்ராவல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக காம்பவுண்ட் பண்ணுங்கள், விட்ராவல்லாம் பண்ணாதீங்க. நான் பண்ணுறேன்னா ஐ நோ ஹவு டு மேனேஜ். எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால் நான் பண்ணிவிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங், 6+ years ஆஃப் ட்ரேடிங்கோடைய டீச்சிங்லேயே நான் இருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு டு மேனேஜ் மை மணி. ஸோ அதனால் எப்பவுமே காம்பவுண்டாக பண்ணுங்கள். ஸோ நான் 5 lakhs வச்சுருந்தேன் இந்த வீக். இதுலேருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ
I'm clicking the profit and loss statement. Last August week உடைய last week which is nothing but 25 இருந்து 29 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீக்கில் நான் ட்ரேட் பண்ண நாளே பார்த்தீங்கன்னா 1 2 3 3 நாள் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ரைட், இந்த 3 நாளில் நம்ம டியூஸ்டே 5000 பண்ணியிருக்கோம் அண்டு தேர்ஸ்டே ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு 5000 பண்ணியிருக்கோம் அண்ட் ஃப்ரைடே அதுவுமே ஆல்மோஸ்ட் நம்ம 5000 பண்ணியிருக்கோம். இதோடைய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2740 ருபீஸ். சார்ஜஸ் எப்போவுமே கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். நான் இந்த வீக் வந்து பெருசாக ட்ரேட் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பிகாஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமான ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நிஃப்டி நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிஃப்டி எப்படி ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற இடத்துலையோ இல்லை மார்க்கெட் புல்லிஷாக போயிட்டுருக்க இடத்துலையோ போயிட்டு ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ட்ரி ஆக முடியாது. ஸோ பேசிக்லி இந்த வாரத்தில் நான் மேக்ஸிமம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் செல்லிங் தான். ஃபுல்லாக வந்து செல் பண்ணி விட்டேன். செல் பண்ணியிருந்தனால தான் எனக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. நமக்கு தேவை எவ்ரிடே வி நீட் டு மேக் 1% ஆஃப் ப்ராஃபிட். அதுதான் நம்மளுடைய ப்ரீ டிஃபைன்டு ப்ராஃபிட். அவ்வளோதான். அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் ஓகே அப்படின்றப்போ நான் எவ்ரிடே 1% பண்ணாலே என்னுடைய 5 lakhs கேபிட்டலுக்கு நான் திட்டத்திட்ட 1 year பண்ணுறேன். ஸோ திட்டத்திட்ட என்னுடைய ப்ராஃபிட் ஒரு வருஷத்துக்கு கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 lakhsல இருந்த இனிஷியல் அமௌண்ட் எனக்கு 53 lakhs மாறி இருக்கும். ஜஸ்ட் ஒன்லி 1%. ரைட், இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இங்கே ஐகான் பட்டனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். இட் ஹேஸ் வைட் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தட். ஓகே, ட்ரேடிங்க்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ரைட், ஸோ நான் இதுதான் என்னுடைய பிளான்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட 3 ட்ரேட் தான் இந்த வாரத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் வி மேட் 17,600 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறப்போ 14,858 விச் இஸ் ஆல்மோஸ்ட் 15,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 17,600லேருந்து நம்மளுக்கு சார்ஜஸ் 2,800 வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் போக நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15,000. இந்த வீக் நம்ம 3% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ரைட், சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறது நடக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இருக்கிறது இழகாமல் இருந்தாலே ட்ரேடிங்கில் பெரிய விஷயம். ஸோ 3%ன்றது ஒன்றும் பெரிய ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இந்த வீக் 3%, அடுத்த வீக் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்குடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம இப்போது ஒரு ட்ரெண்டு எப்படி ஃபைன் பண்ணணும் அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படி பார்த்துருவோம். ரைட், எப்பவுமே நான் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். சொல்லிக் கொடுக்குறப்பவும் சரி, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறப்பவும் சரி. நம்ம ஆல்ரெடி பண்ண ட்ரேட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு 26th அன்னைக்கு என்ன எப்படி ட்ரேட் பண்ணோன்றத நம்ம பார்ப்போம். ரைட், ஓகே, 26th. ஸோ எனக்கு ட்ரெண்டு வந்து செல்லிங்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் பிரேக்கே வைக்க 1 2 3 இந்த கேண்டில் இங்கிருந்தே இங்கே தொட்டிருக்கும். திஸ் இஸ் தி ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி விச் இஸ் நத்திங் பஸ் A+ செட்டப். ஓகே, இன்கேஸ் அப்படி அங்கே போகலை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இதுக்குள்ளார வந்துட்டு மறுபடியும் இவன் திரும்பி இருக்கணும். தட் இஸ் செகண்ட் செட்டப் மிட் ப்ராபபிலிட்டி. இதுவும் இன்கேஸ் A ப்ராபபிலிட்டி செட்டப்பில் தான் வரும். இது எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிட் ப்ராபபிலிட்டி வரும். அண்ட் அகைன் த நெக்ஸ்ட்டு மிட் ப்ராபபிலிட்டி செட்டப்னு வந்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகணும். இது இந்த இடத்துலையும் மார்க்கெட் டேர்ன் ஆகலைன்னா அவனுடைய லாஸ்ட் டார்கெட் வந்து இது தான். ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்களேன். ஓகே, இதுதான் அவனுடைய லாஸ்ட் டார்கெட். ஸோ இது அவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரைட், ஸோ அன்னைக்கு கேண்டில் எங்கே உருவாகிறான்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் உருவாகிறான். ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்புமே ஒன்று இருக்குது. என்னுடையது செல், அவ்வளோதான். டைரக்ஷன் ரெடி. இப்போ எனக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும் போதும். ஸோ நான் அப்படி இருக்கிறப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ நான் பார்க்குறேன். ஸோ ஐ ஹாவ் அ கிளியர் ஃபேர் வேல்யூ கேப் இன் 1 hour. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ளார வந்தானா எனக்கு என்ட்ரி. எல்லா இடத்துலையும் ஃபேர் வேல்யூ கேப்னும் ஒர்க் ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன்,
இதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒர்க் ஆகுன்றத நம்ம ஃபைன் பண்ண தெரியணும். ஓகே ரைட். உடனே எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பையும் எடுத்து பார்த்துட்டு இதையும் அப்புறம் ஒர்க் ஆகலாம் கேட்காதீங்க. ஓகே ரைட். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ என்னுடைய என்ட்ரி வந்து ஸோ ஈஸி. இதுக்கு மேலே தான் என்னுடைய என்ட்ரி இருக்குது செல்லிங்க்குன்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. எதுக்கு மேலே? இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோடைய இதுக்கு மேலே தான் என்னுடைய என்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ட்ரெண்டு ஃபஸ்ட்டு ரூல் என்னது? செல்லிங் முடிஞ்சு போச்சு. டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தோருக்கு பாருங்க, இதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னது? அது என்ட்ரி கன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். நான் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் போகிறேன். லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த லைனுக்கு மேலே தான் என்ட்ரின்றது சொல்லிட்டேன். இப்போ என்ட்ரி கன்ஃபர்மேஷன் சிம்பிள். ஸோ கரண்ட்டாக எனக்கு போயிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கேயுமே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இவங்கிருந்தே வரவே கூடாது, கீழே வரக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இட்ஸ் அ பிரேக் அவே கேப். மார்க்கெட் ஷுட் கோ ஃப்ரம் த ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹை. அவன் டவுன் வரணுன்றது அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் சேஞ்ச் ஆகிறான். ஓகே, சேஞ்ச் ஆகிறப்போ என்ன பண்ணுறான்? மறுபடியும் ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பையர்ஸ் உள்ளார வராங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணுற இடம், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வெயிட் பண்ணுற இடம் வந்து இந்த இடத்துல தான் செல் அடிக்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது. பட் இதுதான், இந்த இடத்துல தான் செல் அடிக்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அடிக்கிறாங்களா இல்லையான்றதை வாட்ச் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி கொடுத்தா போதும். வேறு எதுவுமே பண்ணணும் தேவையில்ல. முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போயிட்டு இறங்கவும் தேவையில்ல. ஐயோ வருவாங்களா போவாங்களான்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறதும் வேஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன, என்ட்ரி தெரியுதுன்னா எடுக்க வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு. கன்ஃபர்மேஷன் என்ட்ரியோட எடுங்க. எப்போவுமே நான் வந்து அக்ரெசிவ் என்ட்ரி எடுப்பேன். கன்ஃபர்மேஷன் என்ட்ரியோட எடுங்க. ரைட். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு முன்னாடியே எனக்கு கேண்டில் சயின்ஸுமே வந்து கிளியராக சொல்லி போச்சு. ஸோ சில என்னுடைய செட் ஆஃப் ரூல்ஸ் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னா, அந்த சப்போர்ட் ஐசிடி நோ இதெல்லாம் தேவையில்லை. இண்டிகேட்டர்லாம் தேவையில்லை. கண்ணு என்ன சொல்லுது, மார்க்கெட் அங்கே என்ன பண்ணுது, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. ரியல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னா ரியல் என்ன நடக்குதுன்றதை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ரைட். அப்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கேண்டிலே எனக்கு என்ட்ரி தெரிஞ்சு போச்சு. ஸோ என்னுடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோடைய லோ. இந்த இடத்துல வந்தோடனே என்ட்ரி தான். நான் எதுவுமே பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு, இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ், இந்த விக்கோட ஹை. பட் எப்பயுமே ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வைப்பேன். ஏன்னா நம்ம எடுக்கிறது எதில் எடுக்கிறோம்? ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம். ரைட். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்கறது நல்ல விஷயம். கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம். ஸோ என்னுடைய எப்போவுமே இனிஷியலாக என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:2. நான் அப்போ வந்தாலே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் என்னுடைய லாட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்கேஸ் நான் ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பில் இறங்கலைன்னா அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் 1:2 க்ளோஸ் பண்ணுறேன். இதே ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னா அந்த டார்கெட் என்னவோ ஃபுல்லோ அதை அடிக்கிற வரைக்கும் என்னுடைய ட்ரேட் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட். ஓகேவா? இந்த டார்கெட் அடிக்கணும். ஸோ இங்கேருந்து வந்துச்சு, வாட் அ கிரேட் ஆர்டர் ஃப்ளோ கம்மிங் டவுன். திருப்பி இது மேலே போகுது. இது ஏன் மேலே போகுதுன்றது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்வீப் ஆகுதா ரன் ஆகுதான்றத வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல தான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வருவாங்க. எப்போ ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸே வருவாங்க. இது எனக்கு தெரியும் பிரேக் ஆகாதுன்னு. பட் அது உங்களுக்கு தெரியணும்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் த ரூல்ஸ் அண்ட் பேசிக் ரெகுலேஷன்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? கேண்டலுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை சொல்கிற தியரிஸ், சயின்ஸ், இது எல்லாமே வந்து சயின்ஸ் டோட்டலாக. ஓகேங்களா? இதில் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். சார்ட்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். ஒன்றுமே இருக்காது. என்ட்ரி எடுக்கிற இடம் இருக்கும், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல என்ட்ரி வந்துச்சுன்னா நான் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வைப்பேன், டார்கெட் வைப்பேன். இவ்வளோதான். நம்ம மைண்டில் நிறைய விஷயங்களை போட்டு திணிக்காமல் இருந்தாலே, கன்ஃபியூஷன் ஆகாமல் இருந்தாலே ட்ரேடிங்கில் ரெண்டே விஷயம் தான் நடக்குது. ஒன்று மேலே, ஒன்று கீழே. அவ்வளோதான், சிம்பிள். அதை ஃபைன் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது, இதுவே அதிகபட்சம். என் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் இதுவே ரொம்ப அதிகம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது 2-3 கான்செப்ட்ஸ் 4 கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே சயின்ஸ் தான். கான்செப்ட்னு கூட கிடையாது, எல்லாமே சயின்ஸ். எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். எல்லாம் கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், இந்தியன் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். அதுதான் ஹைலைட். ரைட். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரான இதோட என்னுடைய டார்கெட் இதுதான்ப்பா. இந்த ட்ரேட் அழகாக முடிஞ்சுது. என்னுடைய லாட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த இது. ஃபஸ்ட்டு ட்ரெண்டை ஃபைன் பண்ணிட்டேன், ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைன் பண்ணிட்டேன், என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சி போச்சு, ரிஸ்க்கு எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் எடுத்துட்டேன், சைக்காலஜி இதுதான் டார்கெட்னு தெரிஞ்சு போச்சு, அப்படியே உட்காந்தேன், மேட்டர் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்துடும். என்ன அவன் ஏறவும் மாட்டான், இறங்கவும் மாட்டான். அப்போ நான் வந்து எடுக்கிற ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுருக்கேன்.
நான் எடுக்கிற ப்ரீமியம் மார்க்கெட் ஒரே இடத்துல நின்னாலும் ஒரு 5-10 பாயிண்ட்டுக்கு மேலே கம்மியாகக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உள்ள ப்ரீமியம் எடுக்கணும். என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னுடைய ஃப்ரீ குரூப். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சேருங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது விஷயங்கள் ட்ரேடிங்கில் கற்றுக்கணுன்னா தாராளமாக இதில் கொஷின் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான தகுந்த பதில் வரும். ரைட்டுங்களா? இட்ஸ் அ ஃப்ரீ குரூப். இந்த குரூப்பில் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே போடுவேன். அப்போ என்னென்ன ட்ரேட் எடுக்க போகிறேன், எப்படி இருக்குது பயாஸு, எப்படி இன்றைக்கி நிஃப்டி என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், இன்ட்ரெஸ்டான ஸ்டாக்ஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போடுவேன். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின். இட்ஸ் அ ஃப்ரீ குரூப். எல்லா லிங்க்ஸுமே நான் கீழே தரேன். டெலகிராம்லையும் இருக்குது குரூப். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின். அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் லாஸ்ட் 5 to 6 months ஆன்லைனில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கணும் அது எல்லாமே அதில் இருக்கும் அப்டேட்டடாக. நான் இது வரைக்கும் என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் எடுத்துன்னு எல்லாமே என்னுடைய ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்கில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ரைட்டுங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு ட்ரேடர்னா எதுக்கு வாங்குகிறோம் எதுக்கு விற்கிறோன்னு கூட அதை நோட் பண்ண தெரியலன்னா அப்புறம் அவர் ஒரு ட்ரேடரே கிடையாது. ஜேர்னல் பண்ணணும். ஜேர்னலே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ட்ரேடும் எடுக்கணும். அந்த ட்ரேடு எப்படி எடுக்கிறோன்றதுக்காக தான், அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, சைக்காலஜி எப்படின்றதுக்காக தான் ஜேர்னலே. ஜேர்னல் இஸ் நத்திங் பட் ட்ராக்கிங் யுவர் ரெக்கார்ட், கீப்பிங் யுவர் எமோஷன்ஸ் டு பி ஸோ சேஃப் ஸோ தட் யூ கேன் ப்ளே எ லாட். ரைட்டுங்களா? ஸோ நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த குரூப்பில் கேளுங்க, பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேள்வியாக இருந்தாலும் ஃப்ரீயாக கேளுங்க, நான் ஃப்ரீயாக சொல்கிறேன். நோ ப்ராப்ளம். ஓகே? ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விக்னேஷ், CEO and founder of High Probability Trading Institute. Bye. Take care.